இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. வணக்கம், நான் உங்கள் விஜய் விஸ்வா பேசுகிறேன். ஸோ வர்ற 22ஆம் தேதி, அதாவது ஜூன் 22ஆம் தேதி யாரோட பர்த்டே நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இதய தளபதியோட பர்த்டே தான் வருது. ஸோ நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஃபேன்ஸ்னால் அது ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. ஸ்வீட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், வெடி வெடிக்கிறதா இருக்கட்டும், படங்கள் ரீரிலீஸ் ஆகும் தளபதி படம். ஸோ அந்த மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. பட் இந்த வருஷம் நம்ம இந்த லாக்டவுனில் இருக்கனால என்னடா பண்ண போகிறாங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே உதவி விஜய் மக்கள் இயக்கத்தோட மாவட்ட அமைப்பாளர் ஏபிபி பாண்டியன் அவர்கள் தான். ஸோ வெல்கம் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தளபதி எப்படி இருக்காரு? தளபதி ரொம்ப நல்லா இருக்காரு. சென்னையில் இருக்காரு, லாக்டவுனு. ஓகே ப்ரோ, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வச்சுருக்கேன். என்னென்னா அது எல்லாத்துக்குமே இருக்குது. மாஸ்டர் ரிலீஸ் எப்போது, ஓடிடி ரிலீஸ் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாருமே பதட்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரிலீஸ் ஆகிடவே கூடாதுன்னு. நீங்கள் உண்மையாகவே சொல்லுங்கள், ஓடிடியில் வருமா இல்லைனா நமக்கு தேட்டரில் என்ஜாய் பண்ணுவோம்? இல்லை, கண்டிப்பாக படம் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும், ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அதை கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் இப்போ கூட நியூஸ் பேப்பரில் நானும் ஒரு எழுதியிருந்தாங்க, படம் அமேசான் நிறுவனம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அதிக விலைக்கு, நீங்கள் கொடுங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த இது தளபதி கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போ அவர் இல்லைப்பா, படம் தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகட்டும், நான் நடிக்கிறது ஃபுல்லாமே என்னோடய ரசிகர்கள் சந்தோஷத்துக்காக தான் நான் நடிக்கிறேன். ஸோ எப்போ லாக்டவுன் முடிஞ்சாலும் தேட்டர் ஓப்பன் பண்ணோடனே படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக படம் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும், அதான் நான் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வெடி வெடிச்சு கொண்டாட போகிறோம். மாஸ்டர் ரிலீஸ் கண்டிப்பாக தேட்டரில் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரோ, அடுத்ததாக இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் என்னென்னா, கொரோனா இஷ்யூ அப்போ ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம கவர்மெண்ட். அப்போ தளபதி லேட்டாக பேமெண்ட் பண்ணார் அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? இல்லை, லேட்டான்னு சொல்ல முடியாது. 2 கோடி ரூபாய் 2.5 கோடி ரூபாய் பக்கத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ அது எதனால் காரணம்னா, அவர் பையன் கன்னடாவில் அவர் அங்கே லாக் ஆயிருந்தார், அந்த ஃபேமிலி இஷ்யூ ப்ளஸ்ஸு கொடுத்தாரு. எல்லாம் வரிசையாக சீக்கிரமாக தான் என்னை பொறுத்தவரை கொடுத்தாரு. அப்படி தினமலரில் எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆள போகிறான் தமிழன் எங்கே அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடுக்கு 2.5 கோடி ரூபா கொடுத்தாரு. ப்ளஸ்ஸு கேரளா, ஆந்திரா எல்லாத்துக்குமே 10 lakhs தளபதி பண்ணியிருந்தார். நாங்கள் மன்றத்துலேருந்தே நிறையா இலவச அரிசி, நான் மதுரைன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேயும் அந்தந்த ரசிகர் மன்ற தலைவர்கள் இலவச அரிசி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வரிசையாக எல்லா நியூஸ் எல்லாத்துலேயும் வந்தது. ஓகே, இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி மக்கள் மன்றத்தில் இருக்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு, பண உதவி வழங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எவ்வளோ கொடுத்தாரு, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காரு வேறு? அதாவது மக்கள் மன்றத்தில் ஏழையாக இருக்கவங்க, ஐ மீன் பணத்தை கஷ்டப்படுறவங்க, அவங்கள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரை மாவட்ட தலைவரை கூப்பிட்டு நம்மளுக்கு கீழே இருக்க நிர்வாகிகளை யாரில் குடும்பம்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அரசாங்கமே 1000 ரூபா தான் வழங்குது, தளபதி அவங்களுக்கு 5000 ரூபா செலுத்தினார். அது செலுத்தினோன்னே எல்லாத்துக்குமே இப்போ இதுவரையும் ஒரு 4000 பேருக்கு பார்த்தால அதனால் பயன்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக தளபதி பண்ண ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்த பிரதர், இப்போ நீங்கள் எப்போ தளபதி ஃபேனாக இருக்கீங்க? எப்போ சின்ன வயசுலேருந்தே ஃபேவரட் படம் இது? சின்ன வயசுலேருந்து தளபதி பிடிக்கும். ஃபேன் ஆனது கில்லி படத்துலேருந்து. எனக்கு பிடிச்ச மூவின்னு பார்த்தா துல்லாத மனம் துள்ளு ரொம்ப பிடிக்கும். இதாகிட்டீங்க. ஆமாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும்? இப்போ ரீசெண்டாக பிகில் பிடிக்கும். ரொம்ப பிகில் பிடிக்கும். உமன்ஸ் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி படம் நல்ல. ஸோ அந்த விமென்ஸ் மோட்டிவேஷனுக்காக நீங்களும் நிறையா ஊர்களில் விமென்ஸ் ஹாஸ்டலில் இந்த மாதிரி இல்லை விமென்ஸ் ஸ்கூல் அங்கெல்லாம் போயிட்டு நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்ததா சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வார்த்தை. ஆமாம், ஒத்தக்கடையில் ஒரு உமன்ஸ் ஸ்கூலு, அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு, அந்த ஸ்கூலுக்கு ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி கேர்ள்ஸில் வர மாதிரி. ஏன்னா பிகில் படம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம், அதுவும் கேர்ள்ஸ் ஃபுட்பால் பற்றி படம் இல்லையா? ஸோ அதனால் அங்கே பண்ணோம். நிறைய விஷயம்
தளபதி நடிக்கிற படம் எல்லாமே அதில் ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படமாக, அது ரீசெண்டாக அவர் நடிக்கிற அந்த மாதிரி கான்செப்ட் தான் எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி. ஸோ விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து தளபதி பர்த்டேன்னு மட்டும் இல்லை, நார்மல் டேஸ்லேயுமே வந்துட்டு மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தோட அமைப்பாளராக இருக்கீங்க இந்த மாவட்டத்துக்கு. ஸோ இதுவரை நீங்கள் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கீங்க வெல்ஃபேருக்கு? லாக்டவுனில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இப்போ அலங்காநல்லூர், அப்புறம் வாடிப்பட்டி, இங்கேலாம் வாடிப்பட்டியில் வந்து இந்த தப்பாட்ட கலைஞர் இருக்காங்களா, அவங்களுக்குள்ள அரிசி இல்லாமல் கஷ்டப்படும், அவங்களுக்கு கொடுத்தோம். வாடிப்பட்டியில் ஒரு மாற்றுத்திறனாளி பையனுக்கு வந்து பண்ணினோம். அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு அரசு மின்சார ஊழியர் வந்து அவர் 2 கை இழந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண போய். அப்புறம் இலவச அரிசி கொடுத்துட்ருக்கோம் லாக்டவுனில். ஸோ லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி பர்த்டே போல் பிளட்டு டொனேட் பண்ணுறது, அனாத ஆசிரமம் வந்தவங்களுக்கு பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நார்மலாக நம்ம மற்ற வருஷங்கள்லாம் பார்த்தோம்னா தளபதி பர்த்டே வந்து ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க தளபதி ஃபேன்ஸு. இப்போ வந்து நம்ம இந்த லாக்டவுனில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து அது எப்படி வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு. அதான் தளபதியே நேற்று அறிக்கையை கொடுத்துருக்காரு, என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேணாம், வழக்கம் போல் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வர ஜூன் 22 எப்படி கொண்டாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அரிசி கொடுக்குறோம் ஏழைங்களுக்கு ஒரு செலக்ட் பண்ணி. பிளட் டொனேஷன் அது எப்போயுமே வழக்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்குறனால ஏதோ இந்த தன்னார்வலர் கொடுக்குறனால ஏதோ அதிலே கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டாகவே கொடுத்துறோம், அவங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ இப்போ வரையும் இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த லாக்டவுன் விஷயத்தில், வேறு என்ன. ஆமாம், ஓகே ப்ரோ. இப்போ வந்து லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு, மாஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ வந்துட்டு நம்ம விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து அப்போயும் எதாவது நல்லது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கொண்டாட போகிறோமா எப்படி? கண்டிப்பாக எல்லா நேரமே நம்ம பண்ணுவோம், ஸ்பெஷல் நாள் இல்லைனாலுமே நம்ம வந்து நல்லது பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ மாஸ்டர் ரிலீஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஏப்ரல்லே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து லாக்டவுனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது. நமக்கும் வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது இந்த கொரோனா எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து எந்த மாதிரி நம்ம கொண்டாட போகிறோம்? லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் படம் தேட்டர் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட் ஷோ போகிறோம், என்ன பண்ணுவோம் அவங்க? அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஏன்னா பிகில் வந்து ஒரு நல்ல வணிக ரீதியாகவும் சரி, மக்கள் இடத்துல படம் நல்லா ரீச்சு. ஸோ மாஸ்டர் என்ன கான்செப்டு எல்லாமே சர்ப்ரைஸாகவே இருக்குது. ஸோ அது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட பேப்பரில் படித்தேன், திரையரங்க ஓனர்ஸே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இப்போ தேட்டருக்கு வரையும் பயப்படுவாங்களே இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிருமா அந்த மாதிரி. ஸோ அதை போக்குறதுக்காகவே தளபதி படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தேட்டரில் இப்போ பேப்பரில் பார்த்தேன். தளபதி மாதிரியான ஒரு நடிகர் இது அந்த படத்தை இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து தேட்டருக்கு வருவாங்க, அந்த இதை பார்க்கலான்னு. ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். ஓகே பிரதர். இப்போ வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில் எல்லா பக்கமே இருக்க ஒரு பெரிய கேள்வின்னா தளபதி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா? ஏன்னா இப்போ வரது கஷ்டம் வந்து நமக்கே தெரியும். ஏன்னா இப்போ வந்து அவர் இன்னும் வளர வேண்டியது நிறையா இருக்குது, வளர்ந்துட்டாரு, இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா நிறையா இருக்குது. ஸோ வந்து எப்போ வந்து அரசியலுக்கு வருவார்? கண்டிப்பாக வருவாரா மாட்டாரா? வருவார். அது கண்டிப்பாக வருவார், அரசியலுக்கு வராமல் இருக்கிறதில்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்க நடிகர்களில் பார்த்தா எல்லாருக்கும் மன்றம் இருக்குது. ரஜினிகாந்துக்கு அவருக்கு அடுத்து நம்ம தளபதி தான் சூப்பர் ஸ்டார் இப்போ தமிழ் சினிமாவில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 மன்றங்கள் இருக்குது. என்ன மன்ற நிர்வாகிக்கன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ மன்ற நிர்வாகி இருக்காங்க. இப்போ தளபதியில் இப்போ நான் அமைப்பாளராக இருக்கேன். ஸோ என்ன மாதிரி இப்போ தொண்டரணி மாணவரணி அப்படின்னு பிரித்து ஒரு அரசியல் கட்சி என்னென்ன கட்டமைப்புகள் பண்ணுவாங்களோ அதை ஃபுல்லாக இப்போ வந்து தளபதி பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ 5000 மன்றங்கள், இவ்வளோ ரசிகர்கள், இவ்வளோ நல்லது பண்ணிகிட்ருக்கோம். இந்த கட்டமைப்பு பண்ணுறது வந்து கண்டிப்பாக அரசியல் வரதுக்கான வேறு எதுக்கு அப்படின்னு, இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, தளபதியோட கருத்து இல்லை. வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் மட்டும் சொல்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாருமே நல்லது பண்ணுறது யார் வேண்டாலும் அரசியல் வரல, என்ன தப்பு இல்லை. ஏன்னா அரசியல் வந்து தான் நிறைய பேர் நல்லது பண்ணுவேன் இருக்காங்க. பட் இப்போவே வந்து நம்ம வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பித்து ரொம்ப வருஷமாக நல்லது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி அந்த இடத்துக்கு வரணும். ஸோ எல்லாருமே அதுக்காக காத்திருப்போம். ஸோ கலேசியா பிரதர், நம்ம பிளட் கேம்ப் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ அது ஏதாவது எந்தெந்த ஏரியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம மக்கள் வந்து அங்கே பங்கேற்றுவாங்க. பிளட் கேம்ப் வந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு இதுகளில் வந்து அவனியாபுரம், வாடிப்பட்டி இங்கேலாம் வந்து இலவச உணவுகளை கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், தளபதி விலையில்லா உணவுன்ற ஒன்று இருக்குது. ஆமாம், 365 டேஸும் ஃபுட்டு ஃப்ரீ. ஐ மீன் மார்னிங் ஒரு 100 பீப்புள்ஸ்க்கு
அப்புறம் அம்மா உணவகம் அதே மாதிரி தளபதி தளபதியில் விலையில்லா உணவகம் அப்படின்னு இருக்குது. அது எங்கே இருக்குன்னா மதுரைன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் 2 இடத்துல இருக்குது. மேலூரில் இருக்குது, இங்கே பிள்ளையார் கோயில், அரசரடி பிள்ளையார் கோயில் அங்கேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மதுரை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே பிரதர், இப்போ வந்து நம்ம தளபதி அதாவது நம்ம விஜய் அண்ணனுக்கு நீங்கள் ஒரு விஷ் பண்ணிடுங்க, பர்த்டே விஷ். 46வது பிறந்தநாள் காணும் எங்கள் தளபதிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்பு தம்பி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.